ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐஎன்எம்மில் தலைவர்கள் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி சில தலைவர்கள் பார்த்தாச்சு, சரிங்களா? இதில் பாரதியார் பற்றி ஸ்கூல் புக்கில் ப்ளஸ் அவுட் ஆஃப் புக்கில் ப்ளஸ்ஸு எந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸாம் கேட்கலாம் அப்படிங்கிறத தொகுத்து ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம். பார்த்து நோட்ஸ் எழுதி யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பாருங்கள், பாரதியார் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் அல்லது சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் காலம் 1882லேருந்து 1921 வரைக்கும், சரிங்களா? டேட்டோடு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பாரதியாருக்கு அடிக்கடி கேட்பாங்க. டிசம்பர் 11 பர்த்டே, நினைவு தினம் செப்டம்பர் 11, சரிங்களா? பிறப்பு எட்டயபுரத்தில் தூத்துக்குடியில் இருக்க எட்டயபுரத்தில் பிறந்திருப்பார். இவருடைய பெற்றோர் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். இவருடைய புனைப்பெயர், இவர் பல பத்திரிகைகளில் வேலை பார்த்துருப்பார். அதில் ஒவ்வொரு பத்திரிகையிலும் இவர் சில பெயர்களை யூஸ் பண்ணியிருப்பார். அதுதான் இவருடைய புனைப்பெயர்கள். காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, ஓர் உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர், செல்லிதாசன், இதெல்லாம் இவருடைய புனைப்பெயர்கள், சரிங்களா? இதழ்கள் கர்மயோகி, பாலபாரத் அப்படிங்கிற ஆங்கில இதழ், இதிலையும் இவர் ஒர்க் பண்ணியிருப்பார். இவருடைய சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா சிந்துக்கு தந்தை. இவர் தான் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் பாரதியார். 11ஆம் வயதில் இவருக்கு எட்டயபுரம் மன்னனால் பாரதி பட்டம் வழங்கப்பட்டது. யாரால் வழங்கப்பட்டது? எட்டயபுரம் மன்னரால். எப்பொழுது? 11 வயதில், சரிங்களா? 1898லேருந்து 1902 வரைக்கும் காசியில் தங்கியிருப்பார். அதுக்கப்புறம் எட்டயபுரத்தின் மன்னரால் அழைத்து வரப்பட்ட அரண்மனை ஒன்றில் பாரதி பணி செய்தார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்புறம் மதுரையில் 1904 சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். 7 ஆண்டுகள் இவர் பாட்டு எழுதாமலே இருந்திருப்பார். அப்புறம் 1904 மதுரையில் பாரதி எழுதிய பாடல் விவேக பானு அப்படிங்கிற இதழில் வெளியானது, சரிங்களா? எந்த இதழில் நீண்ட நாள் கழித்து வெளியாச்சுன்னா விவேக பானு இதழில், 1904. அடுத்து பாருங்கள், சாரி ஒரு நிமிஷம் சரிங்க. இது பார்த்தோம், மதுரையில் பாலபாரதி விவேக பானு இதழ் வெளியானதா? அடுத்து பாருங்கள், 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் இவர் ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சித்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருப்பார். 1906 காங்கிரஸ் மாநாட்டில் ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சித்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருப்பார். சுதேசமித்திரன் அப்படிங்கிற இதழில் தேசியவாதிகளின் செயல்பாடுகள் குறித்து, குறிப்பாக வ.உ.சி. தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள் பற்றிய விரிவான செயல்பாடுகளை வெளியிட்டது. அதில் இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார், சரிங்களா? துணை ஆசிரியராக. 1907 சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். இவர் கலந்துக்கிட்ட மாநாடு, காங்கிரஸ் மாநாடு எதுனா 1907 சூரத் மாநாடு. அப்புறம் 1907 மே மாதத்தில் என்ன பண்ணியிருப்பார்? காங்கிரஸோட தீவிர தேசியவாத தலைவர்களில் ஒருத்தராக இருந்த பிபின் சந்திரபாலை சென்னைக்கு அழைத்துட்டு உரை, அவர் சென்னை மெரினா பீச்சில் உரை நிகழ்த்த வச்சுருப்பார். அது பாரதியார் தான் இதை முன்னெடுத்து செஞ்சுருப்பார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாலகங்காதர திலகர் மற்றும் அரவிந்த கோஷுடன் சேர்ந்து சுயராஜ்யத்திற்கு ஆதரவாக செயல்பட்டார். யார்? பாரதியார். திலகர் மீது இவர் அளவு கடந்த ஆர்வமும் அளவு கடந்த அன்பு வச்சுருப்பார். அதனால் இவர் எழுதின திலகர் எழுதிய டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை பாரதியார் என்ன பண்ணியிருப்பார்னா தமிழில் மொழியாக்கம் செஞ்சுருப்பார். 1907 சூரத் சென்று வந்த பயணத்தை சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள், இவர் சூரத் போயிட்டு வந்த மொத்த பயணத்தையும் இந்த புக்கில் எழுதியிருப்பார். இது தீவிர தேசியவாதிகள் குறித்து, சூரத் சென்று வந்த பயணம், சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து ஒரு சிறிய புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருப்பார், சரிங்களா? ஆல்ரெடி விமர்சனம் செஞ்சிருப்பார். 1906 1907 நடந்ததை புத்தகமாக வெளியிட்டிருப்பார். விவேகானந்தரின் மாணவியான சகோதரி நிவேதிதாவை தமது குருவாக கருதினார். அடுத்து 1908 வ.உ.சிக்கு எதிராக ஆங்கிலேய அரசு சில வழக்கு தொடர்ந்திருக்கும். அதில் வ.உ.சிக்கு ஆதரவாக இவர் சாட்சி வழங்கியிருப்பார். இதனால் ஆங்கில அரசு இவரை கைது செய்ய ஆணை பிறப்பித்திருக்கும். இந்த கைதிலேருந்து இவர் தப்பிக்க என்ன பண்ணியிருப்பார்னா பிரெஞ்சுக்காரர்களின் கட்டுப்பாடில் இருந்த புதுவைக்கு தப்பி சென்றிருப்பார். எங்கள் புதுவை தான் பொதுவாக எல்லாருமே தீவிர தேசியவாதிகளின் அடைக்கலமாக இருந்த ஊர் எதுன்னு கேட்டால் பாண்டிச்சேரி, சரிங்களா?
அடுத்து அங்கிருந்து தினசரி இதழ், வார இதழ், மாத இதழெலாம் இவருடைய கருத்துக்களை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருப்பார். அடுத்து இவர் வந்து கருத்து படங்களை மட்டுமே வெளியிட ஒரு பத்திரிக்கை இதழ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பார். அது பேர் வந்து சித்திரவாளி பத்திரிக்கையை வெளியிடணும்னு விரும்பியிருப்பார். ஆனால் இவர் வந்து அதில் செயல்படுத்த முடியாமல் இந்தியா, விஜயா இந்த 2 இதழ்களையும் இதை பற்றி வெளியிட்டிருப்பார். ஆங்கிலேய அரசு 1909ஆம் ஆண்டு பாரதியின் படைப்புகளுக்கு தடை விதித்தது. இவர் வந்து புரட்சிகரமாக எழுச்சிமிக்க எழுத்துக்களாக எழுதுனால ஆங்கில அரசு வந்து 1909 வந்து இவர் கருத்துக்களுக்கு தடை விதிச்சிருப்பாங்க. முதல் உலகப் போருக்கு பிறகு நவம்பர் 1918ஆம் ஆண்டு பாரதியார் வந்து கடலூருக்கு வந்த சமயத்தில் கைது செய்யப்பட்டிருப்பார். அப்புறம் 3 வார காவலுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். திரும்பியும் 1920 டைமில் இவர் கைது பண்ணியிருப்பாங்க. சில காலம் கழித்து விடுதலை ஆகும்போது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் உள்ள ஒரு யானையால் தாக்கப்பட்டிருப்பார். அந்த தாக்கத்தினால உடம்பு சரியில்லாமல் போய் 1921 தவறிடுவார். இயற்கை எழுதியது செப்டம்பர் 11, 1921 இயற்கை எழுதியிருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாரதியாரின் நூல்களுக்கு தமிழ்நாடு மாநில அரசு வந்து 1949ஆம் ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டன. பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு மாநில அரசினால் 1949 வந்து நாட்டுடைமையாக்குச்சு. ஆனால் முதல்ல நாட்டுடைமையாக்கப்பட்டதே இவருடைய நூல்கள் தான். பாரதிக்கு மகாகவி பட்டம் கொடுத்தது யாருன்னா வே.ரா. ராமசாமி ஐயங்கார். இவர் தான் பாரதிக்கு மகாகவி பட்டம் கொடுத்துருப்பார். பாரதியின் படத்தை வரைந்தவர். இப்போ வந்து பாரதியார் பற்றி நமக்கு ஒரு படம் பிக்சர் இருக்குல்ல, அந்த பிக்சரை வரைஞ்சவர் வந்து ஆர்யா என்ற பாஷ்யம் அவர்கள் தான் வரைஞ்சிருப்பார். இவர் எந்தெந்த வருஷம் எங்கெங்கே ஒர்க் பண்ணாருங்கிறத தொகுத்து கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. 1904லேருந்து 1906 வரைக்கும் சுதேசமித்திரன் உதவி ஆசிரியராக இருந்திருப்பார். 1905லேருந்து 6 இந்தியா அப்படிங்கிற வார இதழில் ஒர்க் பண்ணியிருப்பார். அதே டைமில் சக்கரவர்த்தினி அப்படின்னு மகளிர் வார இதழ். சரிங்களா? இது வந்து வார இதழ். விஜயான ஒரு இதழ்லையும் ஒர்க் பண்ணியிருப்பார். அது வந்து டெய்லி நியூஸு. சக்கரவர்த்தினிங்கிறது மாத இதழ், இந்தியாங்கிறது வார இதழ். 1910 சூரியோதயத்தில் ஒர்க் பண்ணியிருப்பார். 1900 அதே டைமில் இதெல்லாம் அவர் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கும்போது சூரியோதயம், கர்மயோகி இந்த 2லையும் ஒர்க் பண்ணியிருப்பார். தர்மமும் அங்கேருந்து தான் ஒர்க் பண்ணியிருப்பார். சரிங்களா? 1910 தர்மம். பாலபாரத யங் இந்தியா அப்போ பார்த்தோம்னா பாலபாரத இதழ் ஆங்கில இதழ்லையும் ஒர்க் பண்ணியிருப்பார். இவருடைய மிக முக்கியமான படைப்புகள் ஞான ரதம்ங்கிறது இவருடைய உரைநடை நூல். அடுத்து சந்திரிகையின் கதை, தராசு, குயில்பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இது எல்லாமே இவர் எழுதிய முக்கியமான நூல்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் உள்ள வீடியோவில் அடுத்த தலைவர்களை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.